யதா ததா யத்ர தத்ர துவாதசாந்தே மனக்ஷிபேத் பிரதிக்ஷணம் க்ஷீண விருத்தேர் வைலக்ஷண்யம் தினைர்பவேத். மனம் அது எப்படி இருப்பினும் எங்கிருப்பினும் அதை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக துவாதசாந்தத்திற்கு ஹிருதய சக்கரத்திற்கு எடுத்து வர மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து இதனால் ஒவ்வொரு கணமும் அசாதாரணமான உன்னதமான நிலை அடையப்படுகிறது. எம்பெருமான அன்னைக்கு மிகுந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கின்றார். வாழ்க்கையிலே எந்த துறையாக இருந்தாலும் மனிதனுக்கு அழிவு வருவதற்கான காரணம் போதிய அளவு உத்வேகமின்மை, தேவையான அளவிற்கு உற்சாகம் இன்மை, தேவையான அளவிற்கு செயல்பாடு இன்மை. இன்னைக்கு ஒரு பக்தர் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தார். வாழ்க்கை அப்படிங்கிறது போராட்டமா விளையாட்டமா அப்படின்னு நம்முடைய உற்சாகம் தான் முடிவு செய்யும். யார் தன்னுடைய உற்சாகத்தை முதலில் இழக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை போராட்டம் என்று சொல்லுகிறார்கள். யார் தன்னுடைய உற்சாகத்தை இழக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை விளையாட்டம் என்று சொல்கிறார்கள். வாழ்க்கை போரா அல்லது லீலையா என்பது, போரா அல்லது விளையாடலா என்பது நம்முடைய உற்சாகத்தை சார்ந்தே இருக்கின்றது. சாதாரண மனிதனுக்கு, உத்வேகம் இல்லாதவனுக்கு, தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு, உற்சாகம் இல்லாதவனுக்கு மிகப்பெரிய போராகவும், உற்சாகத்தின் உச்சாணி கொம்பிலிருந்து விளையாடி கொண்டிருப்பவனுக்கு விளையாடலாகவும் வாழ்க்கை நடைபெறுகின்றது. அதனால்தான் சுந்தரேச பெருமான் மனித சரீரம் தாங்கி இறங்கி வந்து செய்த லீலைகளை விளையாடல்கள் என்று சொல்லுகின்றோம். அவருடைய விளையாட்டை பார்த்தீங்கன்னா உங்களாலே சாதாரண கற்பனைக்குள்ளே அவரை கட்டுப்படுத்த முடியாது. என்ன பண்றாரு? நேரா இறங்கி வர்றாரு. யாரோ ஒரு பக்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னா பணம் வேணும்னு கேட்டான்றதுக்காக உடனடியாக 1000 பொன்னை அளிக்கின்றார். உண்மையில் 1000 பொன்னை இவரால் நேராக கொடுத்திருக்க முடியும். ஆனா நேரா கொடுக்கல. என்ன பண்றாரு? அரசனுக்கு ஒரு சந்தேகத்தை வரவழைச்சு அந்த சந்தேக தீர்த்த பாட்டு எழுதி கொண்டு வந்த 1000 பொற்காசுகள் அறிவிக்க வச்சு அதுக்கு இவரே பாட்டும் எழுதி தர்மிகிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்து, அப்பா நீ இதை எடுத்துட்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்ல, அங்க போற இடத்துல பணம் கிடைக்காம வேற ஏதாவது கிடைச்சானா என்ன பண்றதுன்னு கேட்க, அதையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்ப, அங்கு போன இடத்துல நக்கீரன் வீண்வாதம் செய்ய, உடனே சுந்தரேஸ்வரருக்கு என் பாட்டில் குற்றம் கண்டவன் எவன் என்று அவரே சபைக்கு வர, அரசபைக்கு வந்தது மட்டுமில்லாமல் அரசன் அமர்ந்து இருக்க இவர் நின்று இருக்க வாதம் செய்ய, கடைசியில் வந்தது சுந்தரேஸ்வரன் தான் என்று காட்டி நக்கீரனை தண்டிக்க, பிறகு 1000 பொற்காசு தேவையா? திருவாவூரில் திருஞான சம்பந்தர் கொடுத்த மாதிரி எடுத்த உடனே 1000 பொற்காசு கொடுத்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. சாதாரண மனித மனத்தினாலே இவருடைய லீலைகளை எல்லாம் வர்ணிக்கவோ விவரிக்கவோ முடியாது. விளையாடல்களுக்கு எந்த இலக்கணமும் கிடையாது. விளையாடலுக்கு ஒரே ஒரு இலக்கணம் தான் உண்டு. உற்சாகத்தின் உச்சாணி கொம்பில் இருப்பவன் என்ன செய்தாலும் அது விளையாடல். அவனுடைய வாழ்க்கையே விளையாடல். உற்சாகத்தின் உச்சாணி கொம்பில் இருப்பவன் வாழ்க்கையே விளையாடல். உத்வேகமோ உற்சாகமோ இல்லாதவன் வாழ்க்கையே மிகப்பெரிய போர். போரா விளையாடலா என்று நம்முடைய உற்சாகத்தின் அளவுதான் நிர்ணயிக்கின்றது. இந்த துவாதசாந்தம் என்கின்ற கருத்தை, 12வது பரிமாணம் என்கின்ற கருத்தை சிவசூத்திரமும் திருமந்திரமும் மட்டும்தான் பேசுகின்றன. ஏனென்றால் ஈசனே நேரடியாக தேவிக்கு உபதேசித்த பொழுது உடன் இருந்து கேட்ட சிவயோகிகளில் ஒருவர்தான் திருமூலராக இங்கு பிறவி எடுக்கின்றார். திருமூலரும் இந்த 12வது பரிமாணத்தை பற்றி அருமையாக விளக்குகின்றார். அன்னைக்கு இங்கு உற்சாகத்தின் அருமைகளை ஈசன் விளக்குகின்றார். எது எப்படி இருப்பினும் எங்கிருப்பினும் அதை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக ஆனந்த கந்தத்திற்கு, இதய சக்கரத்திற்கு மனதை எடுத்து வர மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைகின்றது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எடுத்தவுடன் ஜீவன் முக்தர்கள் ஆனவர்கள் யாரும் இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காலையில சர்வ தரிசனத்துல ஒரு பக்தர் வந்தார். வந்து, சாமி என்னால 5 நிமிஷத்துக்கு மேல கண்ணை மூடி உட்கார முடியாது, தியானமெல்லாம் என்னால பண்ண முடியாது, உங்களை மாதிரி என்னால உட்கார்ந்து இருக்க முடியாது. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா ஒண்ணுமே இல்லை, உங்களை விட எனக்கு ஒரு 100 வயசு அதிகம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பட்ட இதே கஷ்டத்தை நான் பட்டுக்கொண்டுதான் இருந்தேன். ஞானத்திற்கோ தியானத்திற்கோ ஷார்ட் ரூட்டே கிடையாது. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலை. நீங்க எந்த நிலையிலே இருப்பதாக நீங்கள் நினைத்தாலும், எந்த தாழ்ந்த நிலையிலே நீங்கள் இருப்பதாக நீங்கள் நினைத்தாலும், அந்த தாழ்ந்த நிலையில் நானும் சில 100 ஆண்டுகளுக்கு முன் இருந்திருக்கிறேன். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சூத்திரத்திலே எம்பெருமான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைகின்றது. பிரதிக்ஷணம் க்ஷீண விருத்தேர் வைலக்ஷண்யம் தினைர்பவே. தினைர்பவே அப்படின்னா நாளுக்கு நாள் மனத்தினுடைய அலைகின்ற போக்கு குறைகின்றது. இனிமையான சத்தியம். உற்சாகத்தை, உத்வேகத்தை உயிர்ப்பிக்கின்ற உண்மை. இயற்கைக்கு மாறாக அல்லது எளிமைக்கு மாறாக அல்லது சாத்தியம் இல்லாத எதையுமே எம்பெருமான் பிராட்டிக்கு சொல்லவில்லை. அடிப்படையாக ஆணித்தரம் மாறாத ஒரு சத்தியத்தை மாத்திரம்தான் சொல்லுகின்றார். ஆழமான சத்தியம். படிப்படியாக, அருமையான வார்த்தை, படிப்படியாக நாளுக்கு நாள் குறைகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தயங்காது, உத்வேகம் குறையாது, மிகவும் பொறுமையாக, மிகவும் எளிமையாக, மிகவும் நிம்மதியாக, ஆழ்ந்த ஆனந்தமயமான உணர்வோடு மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனத்தை ஹிருதய சக்கரத்திற்கு, ஆனந்தகந்த சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். யதா ததா யத்ர தத்ர துவாதசாந்தே மனக்ஷிபே பிரதிக்ஷணம் க்ஷீணவிருத்தேர் வைலக்ஷண்யம் தினைர்பவேத். மனமான அது எப்படி இருப்பினும் எங்கிருப்பினும் அதை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக ஹிருதயாகாசத்திற்கு, ஹிருதய சக்கரம் என்கின்ற வார்த்தை சரியான வார்த்தை அல்ல, ஹிருதயாகாசத்திற்கு, ஆனந்த கந்தத்திற்கு கொண்டு வர மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து ஒவ்வொரு கணமும் அசாதாரணமான ஞான நிலை மலருகின்றது. நீங்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ முதல்ல பிராண சம்யமம்னு ஒரு சம்யமத்தை கொடுத்தேன், அதுக்கப்புறம் நிராகார சம்யமம். ஆனா எத்தனை சம்யமங்கள் கொடுத்தாலும் இறுதியில் இவைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் ஒரே ஒரு குணத்தைத்தான் உங்களுக்குள் ஆழமாக விதைக்கின்றேன். அது என்ன குணம்னா, மீண்டும் 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 தொடர்ந்து தியானிப்பது. மீண்டும் 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 அலைகின்ற மனத்தை ஒருநிலைப்படுத்துவது. மனத்தை ஒருநிலைப்படுத்தும் பொழுது உங்களை பற்றியே உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும், உங்களை பற்றியே உங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தமும் உண்டாகும். அதாவது அருமையான ஒரு கருத்து சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம், அசாத்திய சாதனைன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன உதாரணம். இப்ப நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்க, என்னால ஒரு நாளைக்கு மேல சாப்பிடாம இருக்க முடியாது, மயக்கம் வந்துடும், உடம்பு கெட்டு போயிடும், தலைவலி வந்துடும், என்னவோ நினைப்பீங்க. ஆனா ஒருவேளை முயற்சி எடுத்து ஒரு 3 நாளைக்கு உணவில்லாமல் இருந்து பார்த்து விட்டீர்களானால் உங்களுக்கே உங்களை பற்றி வைத்திருக்கின்ற கருத்தின் மீது மாற்றம் வந்துவிடும். நீங்களே உங்களை பற்றி வைத்திருக்கின்ற கருத்தை மாற்றிக்கொள்ளுதல். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவில் நம்ம கிராமங்கள்ல செய்யற அந்த தீ மிதித்தல்ன்ற ஒரு விஷயத்தை ஒரு நிகழ்ச்சியா நடத்தி ஒருத்தர் நிறைய பேரை தீ மிதிக்க வைக்கிறாரு. ஒரு நபர்கிட்ட அந்த தீ மிதிக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றாரு. நம்ம ஊர்ல 5 ரூபாய் கொடுத்து காப்பு கட்டிக்கிட்டீங்கன்னா போதும், 3 நாள் விரதம் இருந்துட்டு 4வது நாள் 50 அடி குண்டத்துல தீர இறங்கிடலாம். அங்க இதுக்கு ட்ரைனிங் கொடுத்து தீ மிதிக்க வைக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றாரு. அவர் ரொம்ப பாப்புலர் அமெரிக்கால. அவருடைய வேலையே என்னன்னா, ஊர் ஊரா போய் 2 நாளைக்கு ஒரு ஊர்ல தீ மிதிக்கிற கிளாஸ் எடுக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏன் அமெரிக்கர்கள் இவ்வளவு வேகமா விரும்பி தீ மிதிக்கிறாங்க? இது நம்ம தமிழ்நாட்டு கிராமத்து வழக்கமாயிற்று. அதோட மனோ தத்துவ ரகசியம், சைக்கலாஜிக்கல் சீக்ரெட் என்னன்னா, தன்னால் முடியாத ஒன்றை முயற்சி செய்து சாதித்து விடும் பொழுது தன்னை பற்றி தானே வைத்திருக்கின்ற கருத்து மேம்பட்டு விடுகிறது. தன்னை பற்றி தானே நினைத்துக் கொள்கின்ற கொள்கை உயர்ந்து விடுகின்றது. வாழ்க்கையோட மிகப்பெரிய செல்வம் என்னன்னா, நீங்கள் உங்களை பற்றிய கருத்தை உயர்த்தி கொள்வது. அது பல கோடிகளுக்கு சமம். நீங்க உங்களை பற்றி நம்பிக்கை வைத்திருந்தால் அதை குலைத்து விட முடியும்.
நீங்க உங்களை பத்தி தெளிந்த அனுபூதி அடைந்திருந்தால் தான் அதை குலைக்க முடியாது. இந்த தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் உங்களை பற்றிய உங்களுடைய கருத்தை உயர்த்திவிடும். நீங்க என்ன நினைப்பீங்க? எனக்கு வத்தி பெட்டியை பார்த்தாலே பயம், அடுப்பு பத்த வைக்கிறதுக்குள்ளேயே 5 வத்தி குச்சி திரும்ப திரும்ப கிழிப்பேன், நான் எங்கப்பா பண்றது நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒரு தரம் முயற்சி பண்ணி தீ மிதிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகும்? ஆஹா, நம்மளால செய்ய முடியாதுன்னு நாம நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்ப நம்மளால செஞ்சு முடிஞ்சது. அப்ப இதே மாதிரி நம்மளால செய்ய முடியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்களை நம்மால் செய்ய முடியும் அல்லவா?